இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான சீரம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளோட ஹைரலோனிக் ஆசிட் சீரம். இது வந்து ஒரு பூஸ்டர் சீரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹைரலோனிக் ஆசிட் ப்ளஸ் B5 இருக்குது. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நான் இது வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 20 டேஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். டீப் ஹைட்ரேஷனுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இருந்துச்சுன்னா நீங்கள் தைரியமாக இதை யூஸ் பண்ணலாம். இரிட்டேஷன் வரலை, ஏன்னா எனக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் கொமிட்டோஜெனிக், அதே மாதிரி நான் க்ரீஸி, நான் ஸ்டிக்கி, ஒரு மாதிரி ஒரு லைட் ஃபீலாக இருக்கும் நம்ம ஸ்கின்னில். ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ. இது நம்ம ஸ்கின்னை வந்து இரிட்டேட் பண்ணுற மாதிரி, அப்செட் பண்ணுற மாதிரியான ஹார்ஷ் கெமிக்கல்ஸ்லாம் அதில் எதுவும் கிடையாது. இப்போ நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லைட் க்ரீமியாக இருக்குது. ஒரு மாதிரி கிளியராகவும் இல்லை, அதே மாதிரி ஒரு பியூர் ஒயிட்டில் ரொம்ப லிக்விடான ஒரு சீரம் தான் இது. அப்ளை பண்ண உடனே ஈஸியாக வந்து நம்மளுக்கு ஸ்கின்னில் இதாகிடுது. நல்ல ஒரு க்ளோ கிடைக்குது. ப்ரோவிட்டமின் B5 2.5% இருக்குது. அது மாதிரி நியாசினமைட் 1% இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அப்சார்ப் ஆகிடுச்சு நம்மளுக்கு ஸ்கின்னில். நல்ல ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு ஹைட்ரேஷன் கிடைக்குது. யூத்ஃபுல்லான ஒரு சாஃப்ட் ஸ்கின் நம்மளுக்கு கிடைக்குது. இது நீங்கள் சென்சிட்டிவ் ஸ்கின் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்க்கும் இதை யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்ம ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் போட்டுக்கலாம். இல்லைன்னா டுகெதர் வித் யுவர் மாய்ஸ்சரைசர் கூட நம்ம இதை யூஸ் பண்ணலான்னு போட்டிருக்காங்க. இது வந்து 30 ml இந்த பாட்டில். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.